ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த புள்ள கத்திரிக்காய் நோட்டமே சரியில்லையே. ஐட்ட உங்க பாரு, அவங்க உன்னையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காக. ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் உதவி பண்ணாகலேன்னு பாத்துட்டு வந்தா இவங்களும் சும்மா அப்படியே பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்காக. எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான் ஐட்ட. உன்னை பார்த்து பார்த்து பேசுறா. பிள்ளையார் உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருவார் போட்டிருக்கே. இங்க ஊக்கி போடா, அங்க போய் போடு. போடா. பூஜை முடிஞ்சிட்டோமா? பூஜை முடியட்டுமா? பாக்குறா. டேய் போடா. மாமா போறோம். பிள்ளையாரப்பா. விநாயகா. என்ன? ஏங்க எனக்கும் ஆர்த்தி கூப்பிடுங்க. பிள்ளையாரப்பா, என் மாப்பிள்ளை நினைச்சோலையே கிடைக்கணும். போலாமா? போலாமா? ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க அவன் ஏங்குறாங்க, என்னன்னு கேளுங்க. எங்க அன்னைக்கு என்னமோ எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உதவி செஞ்சீங்கன்னு சும்மா ஏதோ லேசா சிரிச்சேன். அது போய் தப்பா போச்சே. தப்பா போச்சா? அது ஒரு இதா எடுத்துட்டு இப்படி பொம்பளை புள்ள பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? ஐயோ அது இல்லைங்க. எது இல்லைங்க, நீங்க எல்லாம் சுத்தி சுத்தி வந்ததை நாங்க பார்த்தோமே. மாமா கேட்டீங்களா? இந்த புள்ள கத்திரிக்காய் சும்மா இருக்க மாட்டாளே. இந்த பாராத்தா, உன் மேல அவனுக்கு அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. அன்னைக்கு மாப்பிள்ள பைக்ல வரும்போது உன்னோட கொலுசு அவன் பைக்ல மாட்டிக்கிருச்சு. அதை திருப்பி கொடுக்கலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல வந்தா அது ஒரு குத்தமா? என் மாப்பிள்ள என்ன வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் நினைச்சியா? அவன் பள்ளத்தூர் ஸ்கூல்ல வாத்தியாரா. அவன் வேலையை கூட இன்னைக்கு விட்டுட்டு உன் கொலுசை கொடுக்க வந்தா ஒரேடியா பேசுறே நீங்க. எங்க நீங்க வாத்தியாரா? ஆமாங்க. எந்த பள்ளிக்கூடம்? பள்ளத்தூர்ல அருணாச்சலேஸ்வர ஸ்கூல். சாங்கு போயிருவா போல் இருக்கே. ஐட்ட வாங்க. மாப்பிள்ள கொலுசு. ஆமாங்க. அம்மா, எந்த வகுப்புக்கு பாடம் எடுக்கிறிய? 8ஆவதும் 9ஆவதுங்க. ஐட்ட வா போலாம். சரி நான் வரேன். பிருத்வி, உன் மண்டைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? நீ இப்ப அத சொன்னா எனக்கும் தெரிஞ்சிரும்ல. அட எதையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ போய் ஃபேமிலி கிட்ட போய். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? போங்கறல்ல போ. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஐயோ சொல்லு. உன்கிட்ட நான் சொல்ல விரும்பல. நான் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். நீ முதல்ல இங்க இருந்து போ. சமீர். கர்ணனோ, உங்க வாட்ச் நீங்க மறந்துட்டீங்க. சமீர் நீயே சொல்லு, ரிஷபன் எப்போ வருவான்? நீங்க செஞ்சுரி அடிச்சதும் டக். நான் மீடியால அனௌன்ஸ் பண்ணுவேன், மொத்த உலகத்துக்கும் சொல்லுவேன். சரிம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இருப்பா, பிரசாதத்தை எடுத்துக்கோ. தேங்க் யூ. குட் லக். தேங்க் யூ. கரண், ஒரு நிமிஷம். தயிரும் சர்க்கரையும். என்ன விஷயம் பிரீதா? அன்பு பொழியிற. செலக்ஷன் ஆயிடுச்சுன்னா? உன்னதான் செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். மனசார சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. இங்க பாரு, நீ ரொம்ப கடுமையா உழைக்கணும், மனசார பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே? See you. அடே கரண் ஒரு நிமிஷம். நீ இப்ப பிராக்டிஸ் தானே போற? அப்படியே போற வழியில என்னையும் விட்டுடுறியா ப்ளீஸ்? ஹேய், நீரு அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உன்னை டிராப் பண்றேன், சரியா? ஆனா நான் தான் விடுறேன்னு சொல்றேன்ல. ஆனா நீங்க போங்க. See you. All the best. Thank you. All the best. All the best. All the best. Thank you.
ஓ நோ, இவன் எப்ப வந்தா? இவன் இங்கதான் இருக்காங்கிற விஷயம் நான் எப்படி மறந்தேன்? ஓ சோ சேட். எனக்கு தெரியும் பிரீதா, என்ன பார்த்ததும் நீ மனசொடைஞ்சு போயிட்ட. உன் சந்தோஷத்துல தீய வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரீதா, ஒண்ணுமே இல்ல. உன் வாழ்க்கையில நான் இப்ப வைக்க போற நெருப்பு இருக்கே, அத நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டேன். பிரீதா, மகேஷ கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போனோம். என் கூட வரியா? சரி. சரிம்மா, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். ஆ ப்ளீஸ் என்னை இங்க இருந்து அனுப்பாத ஷர்லின். நீ எப்படி எல்லாம் வாய் பேசின, உன்னால இன்னைக்கு வரைக்கும் எதுவும் செய்ய முடியல, புரிஞ்சுதா? நீ இனிமே எனக்கு தேவையில்ல, நீ இல்ல, இருந்து இல்ல. கிளம்பு. ஷர்லின், ஐம் ரியலி சாரி. ஒருவேளை நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா, ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தா கூட நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி சாரி. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நட்டாஷா, என்னால உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க முடியாது. என்னால இதுக்கு மேல உன்னை டாலரேட் பண்ண முடியாது. கெட் லாஸ்ட். இல்ல ஷர்லின், இங்க பாரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் கரண் பிரீத்தாவை பிரிக்க டெஃபினட்டா நான் இந்த தடவை ஏதாவது செய்வேன். ஐ ப்ராமிஸ், நான் உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சே தீர்வேன். நீ ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நான் சொல்றத நம்பு ப்ளீஸ். நட்டாஷா, உனக்கு வேணா சொல்லு, நான் டிரைவர் கிட்ட சொல்லி உன்னை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண சொல்றேன். அங்க இருந்து நீ எங்க போகணும்னாலும் போலாம். எண்ட் ஆஃப் த டே நீ ஷர்லினுடைய தங்கச்சி. சோ இங்க இருந்து ஆட்டோல போனா எல்லாரும் கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் டிரைவர் கிட்ட சொல்றேன். இல்ல ஷர்லின், உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் இங்க இருந்து கிளம்பிட்டேனா நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன். ஓகே ஃபைன் ஷர்லின், ப்ளீஸ் நீ எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டைம் கொடு. கொஞ்ச நாள் டைம் கொடு. ஃபைன், நான் உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். இப்ப நீங்க இருந்து கிளம்பு. நான் உன்னோட முகத்தை பார்க்க விரும்பல. ஷர்லின், நட்டாஷா, கெட் லாஸ்ட். நட்டாஷாவால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்கா. ஆனாலும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன். ஆனா பிருத்வி போட்டிருக்கிற பிளானால கண்டிப்பா கரணும் பிரீதாவும் பிரிஞ்சிருவாங்க. நாங்க பிரிக்க வேண்டாம், சட்டமே அவங்கள பிரிச்சிரும். பிரீதா இன்னைக்கு உன்னாலதான். நான் பிருத்வி கூட இல்ல. அவனை பார்க்க மட்டும் முடியும், சாதாரணமா பேச முடியல. அவன் கூடவே என்னால இருக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். நீ வேணா பாரு பிரீதா, நீயும் காரணம் நினைச்சு அழுவ. உன்னால பார்க்க முடியும், ஆனா அவன் பக்கத்துல இருக்க முடியாது. அப்ப நீயும் கரனுக்காக தவிப்ப. யோ ஐயா, வாயா. சொல்லுங்கய்யா. அந்த கான்ஸ்டபிள் இங்க வர சொல்லியா? நான் சொன்னேன்னு சொல்லி வர சொல்லியா? சரிங்க. மா, ஐயா உங்களை கூப்பிடுறாருமா. வாங்கம்மா. வர, நீங்க போங்க. வாங்கம்மா, வாங்க. சொல்லுங்க சார். மேலே ஏறி வா. சொல்லுங்க சார். கொடையை கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? கொடையை வாங்கிக்க. எதுக்கு சார்? இவன் ஜூஸ் எடுத்துட்டு வர போயிட்டான்னா எனக்கு யாரு கொடை பிடிக்கிறது? கொடை பிடிக்கிறதுக்கும் காலை பிடிக்கிறதுக்கும் தான் உங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே சார். அவங்க யாரையாவது பிடிக்க சொல்லுங்க சார். இது பார், யாருக்கு என்ன வேலை தரணும்னு நீ சொல்லாத. கொஞ்ச நேரம் எனக்கு கொடை பிடிக்கிறதுனால நீ ஒன்னும் குறைஞ்சிட மாட்ட.
சும்மா பேசிக்கிட்டு இருக்காம சொன்னதை செய். உங்க பாதுகாப்புக்காக தான் சார் நான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு கொடை பிடிக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீ தான் இந்த வேலையை செஞ்சாகணும். முடியாது சார். கவர்மெண்ட் உங்களுக்கு கொடை பிடிக்கிறதுக்காக எனக்கு சம்பளம் கொடுக்கல சார். யார்கிட்ட பேசுறோன்னு முதல்ல பார்த்து பேசு. இன்னும் ஒரு எக்ஸ் மினிஸ்டர், இந்த தொகுதியோட எம்எல்ஏ. நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்ல சார். அந்த மாதிரி எந்த ரூல்ஸ்லயும் எழுதல. நீங்க என்ன கட்டாயப்படுத்தவும் முடியாது. உங்க பாதுகாப்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. அதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வெயில்ல காயறீங்கன்னு கொடை பிடிக்கிறதெல்லாம் என்னோட வேலை இல்ல சார். குருமூர்த்தி, குருமூர்த்தி, சொல்லுங்க சார். உமா, சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா உமா? ஒண்ணும் வேண்டாங்க. சம்மந்தி உங்களுக்கு? வேணாம். சம்மந்தி உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, எனக்கு வேணாம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இருங்க, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்னங்க, மித்ரா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, மித்ரா அவர்தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்த சந்தோஷ் டாக்டர். ஓ அப்படியா? டாக்டர் ஒரு நிமிஷம் சார், திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். சொல்லுங்க டாக்டர். சந்தோஷ், சந்தோஷ் டாக்டர். புரியல, சந்தோஷ்க்கு என்ன? டாக்டர், சந்தோஷ் டாக்டரை நம்ம மித்ரா போய் கூட்டிட்டு வந்துட்டா. வாட்? உண்மையாவா? ஆமா டாக்டர், இப்பதான் கேஷுவாலிட்டி கிட்ட பார்த்தேன். சந்தோஷ், சந்தோஷ், நீ வருவன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலடா. நான் அத்தனை முறை கூப்பிட்டோம், நீ வரலடா. என் நம்பிக்கைய நான் இழந்துட்டேன்டா. இப்ப நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் சந்தோஷ். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு உடனே வினயோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கணும். வா. ஏய் மித்ரா, இவ்வளவு நாள் குடியே கெதின்னு கிடந்தவரை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா அவரை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் மித்ரா. இரு வரேன்.
போனதுக்கு அப்புறம் அப்பா உங்களை ரொம்ப தேடினாரு, தேடிக்கிட்டே இருந்தாரு, தேடி தேடி பைத்தியம் ஆயிட்டாரு. நீ எங்க போயிட்ட? யாராவது இப்படி போவாங்களா? உனக்கு தெரியுமா நான் எந்த அளவுக்கு தேடினேன்னு? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? நான் மெல்ல மெல்ல கரைந்தேன் அழுகை எனும் அருவியில். ஆலியா ஆண்டியும் தனுதான் அப்படி பண்ணிருக்காங்க. உங்களை அவங்க மிஸ்கைட் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண சூழ்ச்சி உங்களுக்கு புரியாம இருந்திருக்கு. இதுக்கு மேல நீ ஸ்மார்ட்டா யோசிச்சேனா நானும் தனுவும் சேர்ந்து அண்ணனோட லைஃப்ல இருந்து உன்னை எப்படி பிரிப்போம்னா உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு உன்னால யூகிக்க கூட முடியாது. நம்ம விஷயத்துல யாராவது தலையிட்டாங்கன்னா நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். என்னோட மூளையில எதுவுமே தோண மாட்டேங்குது. எனக்கு தோன்றதெல்லாம் நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தணும், அது மட்டும் தான். நான் கல்யாண சம்பிரதாயத்தை ரொம்ப மதிக்கிறேன். அதனாலதான் நான் பிரக்யாவை கல்யாணம் பண்ணும்போது ஒரு சத்தியம் பண்ணேன். அவளை நான் எப்பவும் காப்பாத்துவேன். என்ன மன்னிச்சிருங்க. I'm so sorry. நான் உங்ககிட்ட நீங்க என்ன காதலிச்சிருக்கீங்க. ஆனா நான் உங்களை வெறுத்துட்டே வந்திருக்கேன். நீங்க என்ன 2 வருஷமா தேடிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா நான் உங்களை பழி வாங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன கட்டி பிடிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் உங்களை தள்ளி விட்டுட்டேன். I'm so sorry. நான் உங்ககிட்ட பழைய பிரக்யாவா இல்லாம தூரம் ஆயிட்டேன். நீங்க யார விரும்புனீங்களோ அந்த பிரக்யா உங்க கண்ணெதிர்க்க வரும்போது நான் ரொம்ப தூரம் ஆயிட்டேன். ஆனா ஏன் அது நடந்த விஷயம் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதப்போ இப்படிதான் நடந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா பிராச்சி என்கிட்ட அவதான் என்கிட்ட சொன்னா. நான் காதல கேட்டு கண்ணால பார்த்து முடிவு பண்ணினே தவிர என் மனசால. நீங்க என்ன ஒவ்வொரு தடவையும் என்ன காப்பாத்தும் போதும் உங்களால எப்படி என்ன கொல்ல முடியும்? நீங்க என்ன இந்த அளவுக்கு தேடி இருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கையில இருந்து நான் வெளியில போகணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க? நான் உங்க மேல வெறுப்ப காட்டி தண்டிக்கிறதா நினைச்சு நான் பழைய பிரக்யாவை முழுமையாவே எழுந்துட்டேன். எனக்கு தெரியாது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. நான் மனசுல என்ன நினைச்சனோ அதேதான் பிராச்சி என்கிட்ட சொன்னா. நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே பிராச்சி சொன்னதாலதான். என் மனசு சொன்னதுனாலதான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது அப்போ என்னாச்சு? யாரோ பொண்ணு உள்ள இருக்கான்னு சொன்ன, எங்க அவ? நான் சொல்றது உண்மைதான் பாட்டி. நீ சொன்னது நிஜம்னா கதவை திறக்கும் போது அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிட்டாளா? அந்த ரூம்ல இருந்து வெளியில போறதுக்கு வேற வழியே கிடையாது தெரியுமா? அம்மா இல்லாத புள்ளன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மயக்க கைக்குள்ள போட்டுக்கிட்டா. வந்த கல்யாண சம்பந்தம் நடக்கலன்னு உடனே வேற வழி இல்லாம அகிலனை பேசி மயக்கி இருக்கா. அகல்யா, ஆத்ரா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அப்படி இல்லடா, அகிலன் கட்டிப்பிடிக்கும் போது ஏன் அப்படி நின்னுட்டு இருந்தா? சத்தம் போட்டு அவனை தள்ளி விட்டுருக்க வேண்டியதானே? நாங்க பாத்துட்டதுனால மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் அகிலனை லவ் பண்ணலன்னு போய் சொல்றா. ஐயோ, நான் அகிலனை லவ் பண்ணேன்னு எப்படி உங்களுக்கு எல்லாம் புரிய வைப்பேன்? ஆதிரா ப்ளீஸ், உனக்கு என் மேல கோவமா இருந்தா அடி திட்டு. ஆனா நம்ம 2 பேரும் காதலிக்கலன்னு போய் மட்டும் சொல்லாத. அப்படின்னா நிஜமாவே நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? ஆமாக்கா, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு காதலிக்கிறோம். அகிலா, நீங்க 2 பேரும் உண்மையா காதலிக்கிறீங்கன்னா ஏன் ஆதிரா இல்லன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா? கோவத்துலதான் திருமாற அப்படி பண்றா. அவ சினிமாக்கு போலாமான்னு கேட்டா. நான் வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் வேணான்னு சொன்னேன். அதுக்கு கோச்சிக்கிட்டாங்க.
ஆதிராவோட கோவத்தை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சரி, நீங்க 2 பேரும் காதலிக்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இருக்கு திருமாரா. ஆதிரா கையில இருக்க லவ் லெட்டர் தான் எங்க காதலுக்கு சாட்சி. தெரியுமா? என்னம்மா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? என்னது இது? புடவெல்ல நனைச்சிருக்கு. நீ எங்க போன? சொல்லு, சொல்றி. அம்மா அம்மா, அந்த கோயிலுக்கு நான் போனதுனால கோயில் தீட்டுப்பட்டு போயிடுச்சுன்னு தாத்தாவ கோயில தண்ணி ஊத்தி கழுவ சொல்லிட்டு என்ன ஊர் எல்லையில இருக்கிற குளத்துல போய் தலைமுழுக சொல்லி மீனோட அம்மா சொன்னாங்கம்மா. நான் குளத்துல மூழ்கி எழுந்திருக்கும் போது சிவப்பு கலர் பட்டு புடவை குளத்துல மிதக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுமா. அக்கா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன்க்கா உன்னால ஒரு நாள் கூட அமைதியா இருக்க முடியாதா? உன்னால ஏற்கனவே ஊருக்குள்ள யார் கூடயும் ஒட்டாம ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது போதாதுன்னு இப்ப நிரந்தரமா இந்த ஊரை விட்டு போக வைக்க முடிவு பண்ணிட்டியா? மா, இவ எப்பவுமே இப்படிதாம்மா. தங்கச்சி சொல்றது விடுமா. என் கனவு கேட்டுட்டு ரங்கம்மா பாட்டி பட்டு புடவையெல்லாம் கல்யாண வீட்டுல தான் கட்டுவாங்க. அதுவும் நீ சொல்ற மாதிரி சிகப்பு கலர் பட்டு புடவை கல்யாண பொண்ணுதான் கட்டும். நீ போய் கல்யாண வீட்டுல விசாரின்னு சொல்லிட்டாங்கம்மா. அம்மா, கல்யாண பொண்ணுக்கு ஆபத்துமா. அசம்பாவிதம் நடக்க விடாம காப்பாத்தணும். இன்னைக்கு எங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லுமா. அம்மா சொல்லுமா. அம்மா அம்மா சீக்கிரம் சொல்லுமா. தயவு செஞ்சு சொல்லுமா. நான் போய் காப்பாத்தணும். எப்படி என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்தை ஊர்ல வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சார், நம்ம ஆளுங்களே என்ன புடிச்சு இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க. போனை கூட வாங்கி வச்சிட்டாங்க சார். இங்க பாரு பாண்டி, நீ நாளைக்கு பொம்மிக்கு எதிரா வந்து சாட்சி சொல்ற வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும். சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி பணம் பூரா கைக்கு வந்துருன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் பணம் கையில வந்து சேரல சார். முதல்ல நீ நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து பொம்மி தான் அஞ்சலி ஸ்வீட்ஸ கொளுத்த சொன்னான்னு சொல்லு. அதுக்கப்புறம் பாக்கி பணம் வந்து சேரும். சார், எனக்கு என்னமோ நான் பெரிய தப்பு பண்றேன்னு தோணுது. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். அப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணதுனாலதான் என் மேல வண்டி மோதிரிச்சோன்னு மனசுக்கு பயமா இருக்கு சார். மறுபடியும் அந்த பொண்ணுக்கு எதிராக சாட்சி சொல்ல போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தருக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். ஏய், என்னடா உளறல நிறுத்துறியா? கொன்னுடுவோம் கொன்னு. என் கிட்டே உன் வேலையை காட்டுறியா? சார், என்ன சார் இது? சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க. இங்க பாரு, பொம்மிக்கு எதிரா நீ சாட்சி சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ பயப்படுற மாதிரியே நிஜமாவே உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தெருவுல தான் நிக்கும். என்ன சொல்றியா? சொல்லுவியா? சொல்றேன் சார். சார், சொல்றேன் சார். சொல்றேன் சார். சொல்றேன் சார். சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். வெரி குட். நாளைக்கு காலையில என் ஆளுங்களோட கோர்ட்டுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி சொல்ற. புரிஞ்சுதா? சரிங்க சார். நீ மட்டும் பொம்மிக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டனா நான் சொன்னதை விட உனக்கு அதிகமாவே பணத்தை தரேன். நீ எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். சரிங்க சார். சார், என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசணும் சார். என் போனை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க சார். சரி, ஓகே. அவங்க கிட்ட மட்டும் தான் நீ பேசணும். சரிங்க சார். டேய், போன குடுறா. டேய்,
ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கடா. சரிங்கண்ணா. சிவா, ஸ்ரேயா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கொஞ்ச நாளா நான் வீட்டுக்கு வரல, அந்த கோவமா? ஆமா. ஆமா, ராசாத்தி எங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்ப வெயில்ல வந்திருக்கல்ல, சோஃபால உட்காரு, நான் போய் உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். சரி செண்பகம், வீட்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து நல்லா ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வா. அதான் வெயிலுக்கு நல்லா இருக்கும். நீ உட்காரு. உட்கார்றேன். அப்புறம் என்ன பாட்டி நீங்க அம்மா கிட்ட இருந்து அக்காவை பிரிச்சவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சு உபசரிச்சிட்டு இருக்கீங்க? நான் கோகிலாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டது உபசரிக்க இல்ல, உரிச்சு உப்பு கண்டம் போட. புரியல பாட்டி. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எல்லாம் புரியும், பேசாம இருங்க. பாட்டி, கொஞ்ச நாள் நான் இந்த வீட்டு பக்கம் வரல, வீட்டையே வேற மாதிரி மாத்தி வச்சிருக்குங்க. இந்த கோகிலா, நீ கேட்ட ஐஸ் தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? குடி குடி. செண்பகா, ராசாத்தி எங்க? சொல்றேன். நான் இன்னைக்கு ஐரு மீன் குழம்பு வச்சு எறா பொட்டு வச்சு மீன் வறுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? ஐரு மீன் குழம்பா? கேக்கும் போதே நாக்கு ஊறுதே. என்ன கோகிலா, வேவு பார்க்க வந்த உனக்கு செண்பகம் விருந்து வைக்கிறேன்னு சொல்றாளே, உனக்கு எங்கேயோ அதிர்ஷ்டண்டி. இன்னைக்கு மீனை ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். செண்பகம் எனக்கு பழைய சோறே போட மாட்டாளே, இன்னைக்கு என்ன ஐரு மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்றா? எங்கேயோ இடிக்குதே. என்ன கோகிலா பாக்குற? ராசாத்தி தான் உன்னை நல்லா கவனிக்க சொன்னா, சாப்பிடுறியா? ஓ, ராசாத்தியே சொல்லிட்டாளா? அப்ப சரி, சாப்பிட வேண்டியதுதான். சிவா, அந்த வாசக்கதவை சாத்துடா. ஏன் செண்பகம் வாசல் கதவை சாத்த சொல்ற? அது நீ சாப்பிடும்போது ரோட்ல போறவங்க யாராவது பாத்துட்டா உனக்கு வயிறு வலிக்கும்ல, அதான். ஆமா ஆமா. இப்பதான் சர்ஜரி முடிஞ்சு வந்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காம போய் ரெஸ்ட் எடு. ஒருவேளை நான் உனக்கு இங்க இருக்கிறது டிஸ்டர்பா இருந்தா நான் வேணா வெளியே. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மறுபடியும் அந்த விஷயத்தை பத்தி ஆரம்பிக்காத. அத நினைக்க இன்னும் எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேக்குறீங்களா? சொல்ல வேண்டிய நேரத்துல நீ எல்லாத்தையும் சொல்லியிருந்தா இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. உங்க குடும்பத்தால எங்க அம்மா கோர்ட் வரைக்கும் வந்து நின்னப்ப சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக தான் அவ்வளவு நல்ல மாதிரி பேசினேன்னு எங்க அம்மாவுக்கான தெரியாம இருக்கு. ஆனா அதுல இருந்த உள்நோக்கம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதே இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. என்ன முடிஞ்சது? அம்மா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நீ எந்த தப்பு செய்யலன்னு ஆயிடுமா? நீ எப்ப என் லைஃப்ல வந்தியோ அப்ப ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. ஏற்கனவே நம்ம 2 பேருக்குள்ள எந்த விதத்திலயும் செட் ஆகல. இது போதாதுன்னு உன்னால இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வேற. சரிங்க, நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லாதவதான், பிடிக்காதவதான். ஆர்த்தியோட கல்யாணத்தப்போ எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுன்னு எனக்கு புத்திமதி சொல்றீங்கல்ல. அதையே நம்ம கல்யாணத்தப்போ நீங்க செஞ்சிருக்க கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நமக்கு நிச்சயமான அப்பவே சொல்லியிருந்தா இப்படி என்ன அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்திருக்காது இல்லையா? இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டதே உனக்காகவோ எனக்காகவோ கிடையாது, என்னோட அம்மாக்காக. அது உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப வரைக்கும்
இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்ல முடியாம இருக்கிறதா என்னோட பிரச்சனையே. இப்ப கூட அம்மா உன்னை திரும்பி கூட்டிட்டு வந்துட்டாங்களேன்னு தான் அவங்க பேச்ச மீறக்கூடாதுன்னு இவ்ளோ பொறுமையா இருக்கு. மத்தபடி நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்ல, நீயா ஒரு கற்பனை பண்ணிக்க. புரிஞ்சுதா? புரிஞ்சதுங்க. நமக்கு நிச்சயமானதுல இருந்து நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர வரைக்கும் எனக்கு இங்க அம்மாவை தவிர வேற யார பத்தியுமே எதுவுமே தெரியாது. கல்யாணமான முதல் நாளே என்னை ஏத்துக்கிறதுக்கும் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டதா நீங்க சொன்னப்போ ஒரு பக்கம் அது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா உங்க இடத்துல இருந்து பாக்குறப்போ அது நியாயம்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்காக நான் அவ்வளவு மேடம், நான் ஒருத்தரை பத்தி யோ, அறிவு இருக்கா அவனுக்கு? நம்ம செய்யறதே ஒரு இல்லீகல். இதுக்கு பேஷண்ட் கொடுக்கற ஃபீஸே ரொம்ப அதிகம். அது பத்தாதுன்னு இவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டிருக்க. அவங்க லீகலா ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் நீ தப்பிச்ச. ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளியா? எங்க வந்து யார மிரட்டுற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆள் எல்லாரும் எனக்கு தெரியும். ஒரு போன் போட்டா போதும், மொத்த பேரையும் கூண்டோட அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்புறம் உங்க ஹாஸ்பிடல் பேர் தான் டேமேஜ் ஆகும். சார் சார் அதெல்லாம் வேண்டாம் சார். இனிமே உங்க பக்கமே வர மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு சார். யோ, நம்ம பண்றது ஒரு இல்லீகல் வேலையா இருந்தாலும் அதுலயும் ஒரு எத்திக்ஸ் வேண்டாம். நம்முடைய ஃபர்ஸ்ட் ரூலே பேஷண்டோட டீடைல்ஸ் யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான். நீ இந்த விஷயத்த சொல்ல போய் தான் இவ்வளவு பிரச்சனையுமே. ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பு. என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் மேடம். டாக்டரான உங்களை கடவுள் மாதிரி பாக்குறோம். அதுவும் பிரசவ டாக்டர்னா ஒரு படி மேல. இன்னைக்கும் பிரசவம் பாக்குற டாக்டருங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கும் போது பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சு தட்சணை கொடுக்கறது வழக்கம். அது இன்னும் இருக்கு. அப்படி மதிக்கப்பட வேண்டிய நீங்க இப்படி கேவலமான ஒரு வேலையை செய்றீங்க. உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நம்பிக்கையோட வராங்க. கேவலம் பணத்துக்காக அவங்களோட நம்பிக்கையோட விளையாடுறீங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க. இந்த பாவம் உங்களை அணு அணுவா கொல்லும் டாக்டர். நீங்க வேற மேடம், உங்களுக்கு எல்லாம் பாவமாவது புண்ணியமாவது எல்லாமே காசுதான். இப்பெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது பேஷண்ட்ஸ் சொல்லி பாத்திருக்கீங்களா? எல்லாருமே கேஸ் அப்படிங்கிறாங்க. ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்களால அவங்களுக்கு தான் கெட்ட பேர். இந்த பிரச்சனையில தப்பு பண்றது நீங்க தான். இது வெளியில தெரிஞ்சா எங்க குடும்பத்துல சிக்கல் வரும் தான். அதை நாங்க எப்படியாவது சமாளிப்போம். ஆனா உங்களுக்கு போலீஸ் தான் வரும். பாத்துக்கோங்க. நீங்களா படிச்சவங்க, உங்களுக்கே தெரியும் இதுல இருக்கிற சட்ட சிக்கல் என்னன்னு. கௌரவமா டாக்டர் தொழில் பண்றதா இல்ல போலீஸ்ல மாட்டி உள்ள போறதான்னு கனவு கண்டுட்டு அவங்க போயிடுவாங்க. வாழ்ந்து கஷ்டப்பட போறது நாங்க தானே. இல்ல ராகவி, பார்த்திபன் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பான். நிச்சயமா உன்னை கஷ்டப்படுத்த மாட்டா ராகவி. உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பான். இங்க பாரு, என்ன ஆனாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வர மாட்டேன். நிறுத்தறியா? ஏற்கனவே போய் சொல்லி நம்ப வச்சு என்னை ஏமாத்திருக்கீங்கல்ல, உங்களெல்லாம் எப்படி நம்புறது? இங்க பாரு, உன்னை ஏமாத்தணும்னு நாங்க நினைக்கல. ஏன் மனசுல பார்த்திபன் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனும் சரியாயிடுவான். அதனால இது எதுவும் உனக்கு தெரிய வேண்டாம் நினைச்சோம், அவ்வளவுதான். உனக்கு தெரியாம அப்படியே விடுறது பெட்டர்னு தோணுச்சு. நீ சந்தோஷமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் தான் சொல்லல ராகவி. சத்தியமா வேற எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல. ராகவி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன்கிட்ட யார் இதெல்லாம் பேசுனது உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி ஹஸ்பண்ட் அரவிந்தா சொன்னாரு. அரவிந்தா?
சரி, உனக்கு உண்மை தெரிஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சு நீ பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு நல்லது. உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ராகவி, ப்ளீஸ் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லாத. நீ அவனை வேண்டான்னு சொன்னாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன அப்படி பாக்குற? உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? ஒரு நிமிஷம் இரு. இத புடி. எதுக்கு புடின்னு சொல்றேன்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீயே பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது சத்தியம். போதுமா? இப்பவாச்சும் என்ன நம்புறியா? சரி, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இத உடனே போன்ல போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட வேண்டியதான். சொல்லுங்க பூர்ணா. அபி, உங்க அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா அப்பவே அப்லோட் பண்ணிட்டேன். டிசைன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் கால் பண்ணல. ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அம்மா, நீங்க டிசைன் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். உடனே உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பாருங்க. பூர்ணா, உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், பார்த்து சொல்லுங்க. வாவ் அபி, செம்மையா பண்ணிருக்கீங்க. ஒரு குழந்தை முகத்துல இருக்க ஸ்மைல் ரைட் மாதிரி இருக்கு. சூப்பர். Your smile is a curve that sets everything straight. அப்படிங்கிற கோட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அபி. ஆமா பூர்ணா, சிரிப்பு ஒரு வளைவை உருவாக்குனாலும் நிறைய விஷயங்களை நேர் பண்ணுது. இது என் வாழ்க்கையில இருந்து நான் எடுத்துக்கிட்ட கோட். நீங்க சொல்றது உண்மைதான் அபி. இங்க பல பேர் சிரிக்க மறந்ததாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் ஆசிரமம் போய் ஒரு பாப்பாவை பார்த்துப்பேன்ல, அந்த பாப்பாவோட சிரிப்ப பார்க்கும்போது வந்த ஐடியா தான் இது. அபி, காம்படிஷன் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் இந்த டிசைனை காம்படிஷன் பேஜ்ல அப்லோட் பண்றேன். சரி பூர்ணா. அபி, உங்க டிசைனை காம்படிஷனுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. இந்த காம்படிஷன்ல கடைசியா அப்லோட் ஆன டிசைன் உங்க டிசைன் தான். லாஸ்டா அப்லோட் ஆன உங்க டிசைன் ஃபர்ஸ்ட் வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வரணும், அதுக்காக தானே நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். அபி,
நீங்க உங்க சஞ்சீவ் கடனுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் வேணா உங்களுக்கு ஒரு 1 crore தரேன். இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் தர முடியும். உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் உங்களால எப்ப முடியுமோ அப்போ நீங்க அந்த பணத்தை எனக்கு ரீபே பண்ண போதும். இல்ல பூர்ணா, வேண்டாம். நீங்க இப்ப சொன்னதே எனக்கு போதும். ஏன் அபி? நானும் சஞ்சீவும் யார்கிட்டயும் எந்த உதவியும் வாங்காம சொந்த கால்ல நின்னு சுயமா சம்பாதிச்சு எங்க கடனை அடைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அப்படி நாங்க இந்த கடனை அடைச்சாதான் எங்க தன்மானத்துக்கும் மரியாதை. இப்ப நடக்கிற யுத்தத்துல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். என் சஞ்சீவ கடன் பிரச்சனையில இருந்து காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஆளை நான் பார்த்ததே இல்ல அபி. நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நீங்க பண்ண டிசைனுக்கான ரிசல்ட் வந்துரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி அபி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி பூர்ணா. ரவுடி பேபி, எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே மஜில் குப்பத்துக்கு நம்ம குடி போக போறோம். அங்க உன்னோட சத்யா வெட்ட 2.0 எப்ப முடிய போகுது? தெரியல அமுல் பேபி, அங்க எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குல கொண்டு வரணுமே, அப்பதானே மஜிலி குப்பம் மாசான குப்பமா மாறும். ஓகே ரவுடி பேபி, உன்னோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அமுல் பேபி. வெல்கம். மணி 11:30 ஆக போகுது. அப்படியா? ஐயோ, தூங்கிடலாம் அமுல் பேபி, காலை சீக்கிரமா வந்துருக்கணும்ல. இரு ரவுடி பேபி, வேலை இருக்குதே நாளைக்கு. என்ன பொசுக்குன்னு தூங்க சொல்றா? அப்ப இன்னைக்கு ரொமான்ஸ் கிடையாதா? இப்ப என்ன பண்றது? விடக்கூடாது, ட்ரை பண்ணி பாப்போம். ரவுடி பேபி, சொல்ல அமுல் பேபி. நம்ம இன்னையோட இந்த வீட்டுல இருக்க மாட்டோம்ல. நம்ம இங்க தங்குற கடைசி நாள் இதானே? ஆமா. நாளைக்கு நம்ம இந்த ரூம்ல இருக்க மாட்டோம். இந்த பெட்டும் அங்க இருக்காது. ஆமா. இந்த போர்வையும் அங்க இருக்காது. எதுவுமே இருக்காது அமுல் பேபி. எதுவுமே இருக்காது. அப்படி பேபி, நம்ம ஆசைப்பட்டாலும் இங்க படுக்க முடியாது. கரெக்ட் தான். கரெக்ட். அதனால இன்னைக்கு நைட்டு இங்க லாஸ்ட் நைட்ல, அதனால இங்க நம்ம இது சொல்றேன். இங்க என்ன அமுல் பேபி சொல்லு. அத எப்படி ரவுடி பேபி, மறக்க முடியாத அளவுக்கு கடைசியா ஒரே ஒரு தடவை அப்பா ரவுடி பேபி புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு ரொமான்ஸ் கன்ஃபார்ம். எஸ். ஆதி வர வந்துகிட்டே இருப்பான். ஆதியை நான் பார்க்க கூடாதே. இப்ப இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது?
சார் சார் பாத்து சார் பேஷண்ட் இருக்காங்க கண்ணு முன்னு தெரியாம சார் தள்ளுங்க சார். இருங்க நான் ஹெல்ப் பண்றேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளு, கொஞ்சம் முன்னாடி. ஐயோ ஆதி வந்துட்டானே. பார்வதி நல்லா ஆயிட்டான்னு தெரிஞ்சாதானே நான் இங்க இருந்து போக முடியும். இப்ப நான் என்ன பண்றது? இவன் வேற வந்துட்டானே. ஐசு டாக்டர். டாக்டர் பார்வதிக்கு எப்படி இருக்கு? இனி பயப்பட தேவையில்ல. சரியான நேரத்துக்கு பிளட் கொடுத்து அவங்கள நீங்க காப்பாத்திட்டீங்க. இன்னும் 10 to 15 மினிட்ஸ்ல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. அப்புறம் போய் நீங்க பார்க்கலாம். ஓ பரவாயில்ல டாக்டர். அருண் அம்மா டாக்டர் கிட்ட ஒரு டவுட் கேட்க வேண்டியிருக்கு. I'll just be back. ஓகே சரிம்மா. எங்க போறா இவ? அருண் என்ன அம்மா கரெக்டான நேரத்துக்கு வந்து அன்னைக்கு பிளட் கொடுத்துட்டாங்க ப்ரோ. அன்னைக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, சீக்கிரமா கண் முழிச்சிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாரு. சிஸ்டர் பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. வெளியில இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் போய் சொல்லிடுங்க. சரி அம்மா எங்க? அம்மா டாக்டரை பார்க்க போயிருக்காங்க ப்ரோ. ஓ சரி நான் போய் பார்த்துட்டு வந்துருவா. சார் இவளால ரொம்ப அசிங்கமா போச்சுங்க. இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த நாட்டாம வேலை? கல்யாணத்துல அந்த குடும்பத்தோட வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டா பாருங்க. நம்ம எப்படி இனி சம்மந்தி முகத்துல முடிக்கிறது? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. அவ பண்ண துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஆனா இன்னைக்கு அவ செஞ்சது சரிதான். அந்த அர்ஜுன் பெரிய அயோக்கிய பைய. அவங்கிட்ட இருந்து அவ ஃப்ரெண்ட காப்பாத்திருக்கா. அது எனக்கு தப்பா தோணல. ஒருவேளை மலர் அர்ஜுனுக்கு கட்டி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. ஆமாங்க. இத பாரு சீதா, அவ செஞ்சதுதான் சரி. என்ன இவனுக்கு 2 பேரும் சொல்லாம கொல்லாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டானுங்க. அவங்க போனா போட்டோம், நம்ம போவோங்க. ஆட்டோ எங்க சார்? குளத்தூர். ஒரு 250 கொடுங்க சார். என்னப்பா ரொம்ப அதிகமா சொல்ற? இன்னைக்கு பெட்ரோல் விலை 102 ரூபா விக்குது சார். அதுக்காக இவ்வளவாப்பா? நான் பர்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? உங்க கூட வரேன்னு நானும் எடுத்துட்டு வரல. நான் சார் துட்டு இல்லையா? கொஞ்சம் இருப்பா. துட்டு இல்லாம தான் இவ்வளவு நேரம் பேசினீங்களா? காலையிலே வந்து சேர்த்துங்க. நீ ராஜாவுக்கு ஃபோன் பண்ணு. அவன் எடுக்கலங்க. நீங்க ஆட்டோ பிடிங்க, வீட்டுக்கு போய் பணம் கொடுத்துக்கலாம். வீட்டு சாவி யார்கிட்ட இருக்கு? அதுவும் ராஜா கிட்ட தான் இருக்கு. அவன் வீட்டுல இல்லைன்னா என்ன பண்றது? நாம நடக்கலாமா? நடக்கலாம், ஆனா எவ்வளவு தூரமா இருக்கு? முடியாதா? உங்க கூட எவ்வளவு தூரம்னாலும் நடக்கலாங்க. கொஞ்ச நேரத்துல நான் பல வருஷம் பின்னாடி போயிட்டேன். என்னோட சின்ன வயசு ஞாபகத்துக்கு நீதான் உயிர் கொடுத்த சஞ்சய். தொடர்ச்சியா கண்ணீரை மட்டுமே பார்த்துட்டு இருந்த எனக்கு நீ திரும்ப திரும்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்க.
ஒரு பக்கம் நான் இதை சந்தோஷமா அனுபவிச்சாலும் இது எப்பவுமே நிலைக்குமான்னு எனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா நிலைக்கும். நான் தான் சொல்லிருக்கேன்ல, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டத்தையே பார்க்க மாட்ட. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். நீ கொஞ்சம் லேட்டா வா, அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன்ல, பதிலுக்கு நீ எதுவுமே பண்ண மாட்டியா? இப்ப சொல்லு, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன், என்ன வேணாலும் சரி. கேட்டுருவேன். இப்போ கேளு. அது ஒண்ணும் இல்ல, என்னை பார்த்து ஒரு தடவை கண்ணடிக்க முடியுமா? என்ன, நான் கண்ணடிக்கணுமா? என்ன ஆசை இதெல்லாம்? ப்ளீஸ் வித்யா. என்னாலலாம் முடியாதுப்பா, முடியவே முடியாது. நீ பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணல, சைட்டும் அடிக்கல. லைஃப்ல அந்த கேக்கெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அட்லீஸ்ட் இப்போவாது நீ என்னை பார்த்து கண்ணடிச்சுன்னு வையேன், அந்த மூமெண்ட்டை பத்திரமா என் கண்ணுக்குள்ள சேவ் பண்ணி வச்சுப்பேன். முடியாது. ஏய், என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்துற பாத்தியா? அதுக்காக இப்படியா? என்னாலாம் முடியாது, நான் போறேன். நீ வீட்டுக்கு வரலையா? நீ தானே சொன்னதே செய்யல, அப்புறம் என்ன? கிளம்பு. என்ன சஞ்சய், குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா? நீ குழந்தை மாதிரி அடம் பிடிச்ச விஷயத்தையெல்லாம் நான் பண்ணல, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சஞ்சய். அதை ரசிக்கணும் தானே கேக்குறேன். ப்ளீஸ் வித்யா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.